வணக்கம் நண்பர்களே. அமெரிக்க உளவு ஸ்தாபனமான CIA மற்றும் டீப் ஸ்டேட் இந்தியாவில் அனுப்பி வைக்கப்பட்ட பெண்மணிகள், அவர்கள் மூலமாக இந்தியாவிற்கு விளைந்த பலவிதமான கேடுகள், நஷ்டங்கள், இதை பற்றி ஒரு விரிவான 2-3 வீடியோவை உங்க கூட ஷேர் பண்ணேன். போன வீடியோவில் சிக்கிம்ல நடந்த கூத்து அதை பற்றி சொன்னேன். அதில் அஜித் தோவல் எப்படி பலவிதமான நடவடிக்கைகளை எடுத்து சிக்கிமை இந்தியாவிலிருந்து விட்டு போகாமல் காப்பாற்றி இந்தியாவுடன் 22வது மாநிலமாக இணைத்தார். அதற்கு அந்த அமெரிக்க பெண்மணியான ஹோப் குக் பத்திரிகையாளர்களை தான் ரொம்ப நம்பினாங்க. அவங்க கிட்ட செய்திகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தனக்கு ஆதரவான பத்திரிகையாளர்களை உருவாக்குனாங்க. அதுல பலவிதமான வெளிநாட்டு பத்திரிகைகளும் இருக்கு. அந்த மாதிரிலாம் அந்த மாதிரியெல்லாம் கொண்டு அந்த பத்திரிகைகள் பலவிதமான செய்திகளை இந்தியாவிற்கு எதிராகவும், அந்த பெண்மணிக்கு ஆதரவாகவும், ஹோப் குக் அவர்கள் ராணி அவங்களுக்கு ஆதரவாகவும், அரசருக்கு ஆதரவாகவும், அவர் எப்படி இந்தியாவை வெறுக்கிறார், இந்தியாவிலிருந்து விடுபட விரும்புகிறார் அப்படின்லாம் பரப்புரைலாம் செய்யப்பட்டு எல்லாம் கிட்டத்தட்ட இன்னைக்கு அதே நிலைமையில தான் இந்தியாவில் மற்றொரு, ஆனா இது என்ன அப்படின்னா அகில இந்திய அளவுல தாக்கம் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில நடந்த நிகழ்வு 1965-68 காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டனியோ மைனோ அப்படிங்கிற ஒரு இத்தாலிய பெண்மணி அங்கே இருந்தாங்க. அவரை பற்றின பல செய்திகள்லாம் இருக்கு. அவர் அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிப்பதற்காக வந்தார் அப்படின்னு. ஆனால் விக்கிபீடியா படி பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு பெல் எஜுகேஷன் ட்ரஸ்ட்ல தான் படிச்சாரு. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்ல, அதாவது ஒரு பார் டெண்டர் அப்படின்வாங்க, அதாவது இது மாதிரி வெயிட்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க. வெளிநாடுகளில் பெண்மணிகள் இந்த மாதிரி பார் டெண்டரா வேலை செய்யறது ரொம்ப சகஜம். அந்த இடத்துல இவர் அப்போதைய பிரதம மந்திரியான இந்திரா காந்தியினுடைய மகன் ராஜீவ் காந்தி, அவரும் அங்கே படிக்கிறதுக்கு போயிருந்தார் கேம்பிரிட்ஜ். அடிக்கடி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. பழக்கம் ஏற்பட்டது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காதல் வலையில் சிக்க வைக்கப்பட்டார். இவர் காதலில் விழுந்துட்டாரா இல்லை சிக்க வைக்கப்பட்டாரா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அது உள்ள போனோம்னா ரொம்ப டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பதிவுகள்லாம் வந்திருக்கு. அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னா 2 பேரும் காதல் வயப்பட்டார்கள் என்பது உண்மை. 1968 சோனியா காந்தி அப்போ ஆண்டனியோ மைனோ தான். அதுக்கப்புறமா தான் அவங்க சோனியான்னு பெயர் மாற்றம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தியை திருமணம் செய்த போது அவருடைய சர்நேம் என்று சொல்லக்கூடிய காந்தி ஒட்டிச்சு. காந்திங்கிற சர்நேமே ஒரு ஃப்ராடு. அது காந்தி கிடையவே கிடையாது. அது ஃபெரோஸ் காண்டி அப்படிங்கிறது தான் அவருடைய தந்தையார் பெயர். இந்திரா காந்தியினுடைய கணவர் பெயர் ஃபெரோஸ் கான் காண்டி அப்படிங்கிறது. அவர் ஒரு பார்சி இனத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் தான். அவர் பார்சி இனம். சரி, இப்போ அடுத்ததாக வந்தோம்னா இவங்களுக்கு அதிலிருந்து அவர்கள் சோனியா காந்தி என்று அழைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவங்க கூட்டு குடும்பமாக தான் இருந்தாங்க. அதை தவிர அவருடைய இந்திரா காந்தியினுடைய 2வது மகனான சஞ்சய் காந்தி, அவரும் பல தகாத செயல்களில் ஈடுபட்டிருந்தார். பெண்கள் விஷயத்துல அவர் மேல பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவர் திருமணம் செய்த மனேகா காந்தி ஒரு ஆர்மி ஆபீசரனுடைய பெண் மகள். அவரை அதட்டி உருட்டி மிரட்டி தான் சஞ்சய் காந்தி மனேகா கல்யாணம் பண்ணி வச்சார். அவங்க மிஸ் இந்தியாவும் ஏதோ போட்டியில தேர்ந்தெடுக்கப்பட்டார். பஞ்சாபி அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே இவர் அந்த விருப்பம் தெரிவிச்சாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் பழகுனாங்க. அதுக்கப்புறம் காதல் வலையில விழுந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல சஞ்சய் காந்தி அவங்கள கழட்டி விட பார்த்தார். ஆனா ஒரு ஆர்மி ஆபீசரா இருந்ததுனால பல விதமான ஆதாரங்கள், அடிப்படைகள் எல்லாத்தையும் வச்சு இவரை கம்பல்சரியா கல்யாணம் பண்ண வச்சு சஞ்சய் காந்தியோட மனேகா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கூட்டு குடும்பமா வாழ்ந்தாங்க. இது ஒரு பக்கம். இது சின்ன பேக்ரவுண்ட். இப்ப நமக்கு வேண்டியது முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, ஆண்டனியோ மைனோ இத்தாலிய பெண்மணி அமெரிக்காவால் மற்றும் MI6 சொல்லக்கூடிய இங்கிலாந்தின் உளவுத்துறை இரண்டுமே சேர்ந்து இந்தியாவினுடைய தலையாய ஃபேமிலியான நேரு காந்தி ஃபேமிலிக்குள்ள அவங்கள நுழைக்க வச்சதுதான் அப்படிங்கிறதா முக்கியமான செய்தி. சரி, இது எப்படி வருது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் என்ன இருந்துச்சுன்னா, அமெரிக்கா ஒரு பக்கம், USSR ஒரு பக்கம், அமெரிக்காவுடைய CIA ஒரு பக்கம் இருந்தது, டீப் ஸ்டேட் எல்லாமே. இன்னொரு பக்கம் KGBன்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவினுடைய உளவுத்துறை. இவங்க 2 பேருக்கு நடுவில் போட்டி. ஏன்னா இந்தியா ரஷ்யாவை சார்ந்துதான் நட்பு பாராட்டி பலவிதமான முன்னெடுப்புகள்லாம் செஞ்சாரு. இன்னை வரைக்கும் ரஷ்யா ஒரு உற்ற நண்பனா தான் இருக்கு. நடுவில் சில ரூமர்லாம் வந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. ஏதோ இந்தியா ரஷ்யா
ரஷ்யாவிலிருந்து வாங்கக்கூடிய எண்ணெயை வந்து அமெரிக்காவினுடைய அழுத்தத்தினால குறைச்சிட்டாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அவங்களே சொல்லியிருக்காங்க, இந்தியா கிட்ட இருந்து எந்த விதமான கடித போக்குவரத்தும் கிடையாது அப்படின்னா. இந்தியா தன்னுடைய நிலைப்பாடு எப்படின்னா, என்னுடைய நாட்டினுடைய எண்ணெய், அதாவது இந்த எனர்ஜி, அது என் மக்களுக்கு எப்படி தோதாக நலம் பயக்கக்கூடிய வகையில் இருக்கோ அந்த நடவடிக்கைகள்ல இந்தியா ஈடுபடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மொத்தம் ரஷ்யாவுடைய எண்ணெய் வாங்குவது ஏதோ ஓரளவுக்கு குறைந்திருக்கலாமே தவிர நிறுத்தப்படவில்லை அப்படிங்கிறது உண்மை. இதுல அமெரிக்கா வந்து ஏதோ இந்தியாவை கையை முறிக்கடிச்சு அது எதுனா இந்த ராகுல் காந்தி, காங்கிரஸ் மற்றும் இந்தி கூட்டணியில பல பேர் இந்த மாதிரிலாம் ரூபர்லாம் வதந்திகளை கிளப்பி விட்டுருக்காங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. வேணும்னா அதை பத்தின டீடைல்ஸை உங்க கண் முன்னாடி நான் காமிக்கிறேன், எந்தெந்த மாதிரி தரவுகள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது, யார் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கலாம். சரி, இது ஒரு பக்கம். இப்ப இந்த 2 பேருக்கும் கோல்டு வார் நடந்த டயத்துல பனிப்போர், கேஜிபி வந்து இந்தியாவோட க்ளோஸா இருந்தாங்க. அதை எப்படியாவது உடைச்சு வெளியில தூக்கி எறிஞ்சிட்டு அமெரிக்கா உள்ள வரணுங்கிறது தான் சிஐஏனுடைய தலையாய குறிக்கோள். அதற்காக உள்ள நுழைக்கப்பட்டவர் தான் இந்த ஆண்டோனியோ மைனோ என்று சொல்லக்கூடிய சோனியா காந்தி அவர்கள். சரி, இதுல எப்படி சார் இந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்னா, இதற்கு பின்புலத்துல ஒரு முக்கியமான செய்தி ஒன்று. இந்திரா காந்தி பிரதம மந்திரியா இருந்தாங்க. அவர் வந்து தன்னுடைய பாதுகாவலர்களாலே கொலை செய்யப்பட்டார், இறந்து போயிட்டாங்க. உடனடியாக ராஜீவ் காந்தி எந்த விதமான அரசியல் அனுபவமோ பின்புலமோ கிடையவே கிடையாது. வெறும் ஒரே ஒரு தகுதி என்ன அப்படின்னா, நேருவினுடைய பேரன் இந்திரா காந்தியினுடைய மகன் அப்படிங்கிற ஒரே தகுதி தான். அட்லீஸ்ட் சஞ்சய் காந்தியாவது அரசியலில் ஈடுபட்டு பலவிதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருந்தாரு. ராஜீவ் காந்தி வெறும் இந்தியன் ஏர்லைன்ஸ்ல வெறும் ஒரு பைலட்டா மட்டும்தான் இருந்தாரு. தான் உண்டு, தான் வேலை உண்டு, தன் குடும்பம் உண்டுங்கிற மாதிரி தான் இருந்தாரு. இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தவருடைய வாழ்க்கை. சஞ்சய் காந்தி ஒரு விமான விபத்துல இறந்து போயிட்டார். அதுலயும் பலவிதமான சந்தேகங்களும் குற்றச்சாட்டுகளும் இருக்கு. அவர் வந்து இயற்கையான ஒரு விபத்துல இறக்கல, விபத்து நடக்க வைக்கப்பட்டது, அதில் அவர் இறக்க வைக்கப்பட்டார் அப்படிங்கிறதும் இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாமும் ஒரு பக்கம் ஒரு தனி ஸ்டோரி. ஸோ ஆக மொத்தம் கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, இந்திரா காந்தி இறந்து போனாரு. சரி, இந்திரா காந்தி இறந்து போனதுக்கு பின்புலம் அவருடைய பாதுகாவலர் அப்படின்னா, அவருக்கு யாரு அட்வைஸ் பண்ணாங்க ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார்ல ராணுவத்தை பொற்கோவில் உள்ள அனுப்புறதுக்கு அப்படிங்கறத கேள்விக்குறி இன்னைக்கும் பெருசா இருக்கு. அப்பேற்பட்ட புத்திசாலி அப்படின்னு பாராட்டுறாங்க. இந்திரா காந்தி வந்து மிகப்பெரிய புத்திசாலி எல்லாம் பாராட்டுறாங்க. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு தவறை செஞ்சிருப்பாரா, இல்ல யாராவது அவருக்கு தவறான அறிவுரை சொல்லியிருக்காங்களா? அவர் இந்திரா காந்தி வாழ்க்கையிலையும் பல விதம். எம்போ மத்தாயோட புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா அவருடைய வண்டவாளம் தெள்ள தெளிவா புரியும் எல்லாருக்குமே. அவ்வளவு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க இந்திரா காந்தி. அது ஒரு பக்கம். எல்லாமே பாலியல் சார்ந்த ஒரு அருவருக்கத்தக்க நடவடிக்கைகள்ல தான் இவங்க எல்லாருமே ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா. ஒன்னே இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சிக்கிமை பத்தி போன வீடியோல பார்த்தோம். ஒரு பெல்ஜியன் பெண்ணோட அந்த தொண்டு நாம்கையால் ஒரு தகாத உறவு முறை வச்சிருந்தாரு அப்படிங்கிற செய்தி இருக்கு. அந்த பெல்ஜியம் பெண்மணியோட இருந்த உறவை அப்ப இந்த அமெரிக்க பெண்மணி அவருடைய அரசியா கல்யாணம் ஆகி ஆனாங்க இல்லையா, ஹோப் குக், அவங்க கண்டுக்கவே இல்லையா. அவங்க ஏன் கண்டுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஹோப் குக்கு ஒரு அமெரிக்கரோட ஒரு கள்ளத்தொடர்பு இருக்குங்கிற செய்தி இல்லாம வந்திருக்கு. சோ ஆக மொத்தம் இந்த மேல் மட்டத்துல போனீங்கன்னா, பாலியல் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அது எல்லாத்திலுமே ஒரு அருவருக்கத்தக்க நடவடிக்கைகள் மிகுந்து காணப்படுகிறது. அதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிடலாம். இப்ப கமிங் பேக், ஆக இந்திரா காந்தியர் அவர் இறந்த உடனே அடுத்ததா யார் இருந்திருக்குன்னா, சஞ்சய் காந்தி தான் இந்திரா காந்தியினுடைய வாரிசாக வரப்போகிறார்னு உறுதியாக நம்பப்பட்ட காலத்துல சஞ்சய் காந்தி இறந்து போயிட்டார். அதாவது இந்திரா காந்தி இறப்பதற்கு முன்னாடியே சஞ்சய் காந்தி இறந்து போகிறார். இதெல்லாமே கேள்விக்குறியா படுது. அப்ப யாருக்கு வழி கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதம மந்திரியாக ஆவதற்கு ராஜீவ் காந்தி கிளியர் ஆயிட்டார் அப்படிங்கிறது. அப்ப ராஜீவ் காந்தி கிளியர் ஆயிட்டாரு பிரதம மந்திரியா அப்படின்னா, அடுத்த இடத்துல எப்படி வந்து தொண்டு நாம்கையால் மனைவியான ஹோப் குக், அமெரிக்க பெண்மணி ஹோப் குக் அரசியா இருந்து அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க. இங்க அதே சிச்சுவேஷன் வருது, ஒரு பேரலல் அப்படிங்கிற மாதிரி பலரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. சரி, அப்ப என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா ரஷ்யாவினுடைய கேஜிபி, இதுக்கு நடுவுல ரஷ்யா உடஞ்சு போச்சு, அது வேற விஷயம். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அமெரிக்காவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பித்தது சோனியா காந்தி மூலமாக அப்படிங்கிறது தான் பல அரசியல் கண்காணிப்பாளர்கள், விமர்சகர்கள் அவர்களுடைய பார்வை. நமக்கும் அப்படிதான் படுது. நிறைய படிச்சோம்னா அதுல தெரியும். ஏன்னா நடவடிக்கைகள்லாம் அதை சேர்ந்து. சரி, இந்த சோனியா காந்தி எப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்தினாரு? ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து பிரதம மந்திரியா இருந்த வரைக்கும் அவர் அதிகமா ஒன்றும் வெளியில யாரோடையும் பழகிறது கிடையாது. ஈவன் இந்திரா காந்தி இருந்த காலத்திலேயே அவர் வந்து ஒரு குடும்ப பெண்மணி மாதிரி தான் இருந்தார் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர் எப்பவுமே
இந்தியர்களோட அதிகமாக நட்பு பாராட்டுவார். வெளிநாட்டு நண்பர்களோட தான் இருந்தார். அவரை சுத்தி நிறைய பேர் வெளிநாட்டு நண்பர்கள் இருந்தாங்க. இது நீங்க சில பேர் உடனே கேட்கலாம், சார் எப்படி சார் வந்து இதே மாதிரி அமெரிக்காவின் உளவு ஸ்தாபனம் தான் இந்த மாதிரி செய்ய முடியும். அமெரிக்கா ஏதோ இந்தியாவில மட்டும்தான் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. உலகத்துல பல நாடுகள் செஞ்சாங்க. இன்னும் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, மொனாக்கோ நாட்டினுடைய இளவரசரை ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் அனுப்பி, அவங்க பேர் வந்து கிரேஸ் கெல்லி அப்படின்னு பேரு, அந்த ஹாலிவுட் ஆக்ட்ரஸ்னுடைய பேர். அந்த நடிகையை அனுப்பி மொனாக்கோ இளவரசரை காதல் வலையில சிக்க வச்சு மொனாக்கோல அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டியது CIA மற்றும் டீப் ஸ்டேட். ஈவன் இங்கேயே கூட என்ன ஆச்சுன்னா, இந்தியாவிலேயே கூட சிக்கிம் வந்து இந்தியாவினுடைய இணைவதற்கு முன்னாலேயே கூட என்ன ஆயிருந்ததுன்னா, IS சோப்ரான்னு ஒருத்தரை வந்து சிக்கிம்க்கு, அதாவது சிக்கிம் மொனார்கியில இருக்கும்போது, மன்னராட்சியில இருக்கும்போது அவரை வந்து அங்க திவான் மாதிரி அனுப்பியிருந்தாங்க. அது வந்து PN அக்சர்னு இந்திரா காந்திக்கு ஒரு பிரைவேட் செக்ரட்டரி, பர்சனல் செக்ரட்டரி இருந்தாங்க. அவருக்கு பிடிக்கவே இல்லை. இவர் செய்யறதெல்லாம் தகாத செயல், சிக்கிம் கைவிட்டு போயிடும், இது அமெரிக்க உளவுத்துறை மூலமாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஆனா அதுல என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா, அப்ப வந்து ஃபாரின் செக்ரட்டரியா இருந்தவர் TN கவுல் அப்படின்றவர். அந்த TN கவுல் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவர் வந்து இந்த பஞ்சஷீல் அக்ரிமெண்ட், சைனாவோட இந்தியா ஒரு அக்ரிமெண்ட் போட்டது நேரு காலத்துல. அப்ப அவர் வந்து சைனால இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அதிகாரியா அங்க இருந்தார். அங்க வந்து சைனா அவரை வந்து ஒரு ஹனி ட்ராப் பண்ணி, ஒரு அழகான சைனீஸ் பெண்மணியை அவருடைய பழக வச்சு அதுல மாட்டி வச்சுட்டு அவர் எல்லாம் வசமா மாட்டிக்கிட்டார். அப்போ வந்து நேருவும் சரி, இந்திரா காந்தியும் சரி, இந்த TN கவுலுக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா TN கவுல் வந்து காஷ்மீரில இருந்து இருக்கக்கூடிய பண்டிட் பிராமின். அவர் இவங்க கூட ரொம்ப ஒட்டி உறவாடினாங்க. அவர் மேல எந்த விதமான ஆக்ஷனை எடுக்கவே இல்லை. அவர் திரும்பி கூப்பிட கூட இல்லை. இந்த மாதிரி பல விதமான, திருப்பி பாருங்க, நான் எதுக்காக இந்த தகவல்கள்லாம் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, எல்லா தகவல்களையுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாலியல் சார்ந்த ஒரு அருவருப்பான நடவடிக்கை மூலமா தான் இந்தியா வீழ்ந்திருக்கு அப்படிங்கிறது. இதுதான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல். இதைத்தான் வச்சு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ராகுல் காந்தி கூட்டமே. ஆனா அவங்களுடைய முன்னோர்கள் எந்தெந்த மாதிரி தகாத இதெல்லாம், ஈவன் அவரே கூட சொல்றாங்க, எவ்வளவோ நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டு இருக்காரு. எல்லாம் அருவருக்கத்தக்க நடவடிக்கைகள் தான். சோ ஆக மொத்தம் இந்த TN கவுல் வந்து காப்பாற்றப்பட்டார். பஞ்சஷீல் அக்ரிமெண்ட் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போடப்பட்டது வந்து ஒன் சைடட் அப்படிங்கிறாங்க. சைனா அதை வந்து தனக்கு சாதகமா தான் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் அதை தூக்கி குப்பையில போட்டுட்டு ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க இந்தியாவின் மேல. அதை பத்தி எல்லாம் ராகுல் காந்திக்கு பேசுறதுக்கு எந்த விதமான திராணியோ தெம்போ துணிவோ இருக்காது. சும்மாவான அடிச்சு விட வேண்டியது. 2500 ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்தியா மோதி வந்து சைனாவுக்கு தார வாத்துட்டார். இப்ப நம்ம இந்த திருப்பி இதுக்கு வந்தோம்னா, அந்த மாதிரி எல்லாம் நடந்து அதுல இருந்து மீண்டு வந்ததுதான் சிக்கிம். இப்ப அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இங்க பாத்தீங்கன்னா, இப்ப முக்கியமா எந்த விஷயத்துக்கு இந்த சோனியா காந்தியை பத்தி வரும்போது, இவர் இந்த மாதிரி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது, அதுவும் வெளிநாட்டு பெண்மணிகள், வெளிநாட்டில் தொடர்பு உடையவர்கள், அதுவும் குறிப்பா ஒட்டோவியா கோட்ரச்சியும் மரியா கோட்ரச்சியும் அவருடைய மனைவி, இவங்களை ரொம்ப பாராட்டி ரொம்ப பக்கத்துல ரொம்ப அணுக்கமா வச்சுட்டு இருந்தாரு சோனியா காந்தி. இதுல மிக மிக குறிப்பாக யாரை ரொம்ப முக்கியமா சொல்ல முடியும் அப்படின்னா, நிறைய பேர் இருக்காங்க, அதுல மிக மிக குறிப்பா யாரை சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா மணிசங்கர் ஐயர் கூட, அவருடைய மனைவி கூட இங்கிலாந்துல பிறந்தவங்க, அவங்க இந்தியர் தான் இருந்தாலும் அங்க. இந்த மாதிரி உடனே சில பேர் கேள்வி கேட்கலாம், சார் ஜெய்சங்கர் கூட ஜப்பனீஸ் வைஃப் தானே? சரி, ஜெய்சங்கர் ஜப்பனீஸ் வைஃப் இல்லைன்னு சொல்லல. பட் அவர் இந்தியாவிற்கு எதிராக ஏதாவது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காரு? இந்தியாவிற்கு சாதகமான எல்லா நடவடிக்கைகளும் நன்மை பயக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான். சரி, இன்னி வரைக்கும் அவருடைய வைஃப் பேர் கூட யாருக்கும் தெரியாது. அது ஃபேமிலி தனி, தன்னுடைய அரசியல் தனி, நாட்டு நலன் தனின்னு வாழக்கூடியவர் ஜெய்சங்கர். அதனால அதை கம்பேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உண்மையை புரிஞ்சுக்கலாம் நம்ம. அப்புறம் இதுல முக்கியமா நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா, சதீஷ் சர்மா அப்படின்னு. சதீஷ் சர்மா யாருன்னா, இவரும் இந்தியன் ஏர்லைன்ஸ்ல ஒரு பைலட்டா இருந்தவர், கேப்டன் சதீஷ் சர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இந்தியன் ஏர்லைன்ஸ்ல ராஜீவ்காந்தி பைலட்டா இருந்த போது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜிகிரி தோஸ்த் அப்படின்றாங்களா, அந்த மாதிரி இருந்திருக்காங்க. எதா இருந்தாலும் சதீஷ் சர்மாவோட ராஜீவ்காந்தி அவருடைய ஷேர் பண்ணிக்கிறோம், எவ்வளவு பெரிய சீக்கிரட்டா இருந்தாலும். அதனால நாளடைவுல என்ன ஆயிடுச்சுன்னா, சதீஷ் சர்மா இல்லாம ராஜீவ்காந்தியால இருக்க முடியும். ஆக மொத்தம் என்னாச்சு, தான் பிரதம மந்திரியா வந்தார்ல, நம்பவே மாட்டீங்க, ஒரு அணு அளவு கூட ராஜீவ்காந்திக்கே அரசியல் அனுபவமோ இல்ல முதிர்ச்சியோ எதுவுமே கிடையாதுன்ற சமயத்துல இந்த சதீஷ் சர்மாவுக்கு மட்டும் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவர் வந்து ஒரு பஞ்சாபி பிராமின், அவருடைய மனைவி தான் ஸ்டெரே அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்டெரே வந்து அவங்க வந்து ஒரு ஹாலந்து நாட்டை, டச், அந்த பெண்மணி, அவங்களும் வெளிநாட்டு பெண்மணி. அவரும் காதல் வலையில விழுந்து அந்த பெண்மணியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு குழந்தைகளா இருக்கு, அது அடுத்த பிரச்சனை. இப்ப பாருங்க, எல்லா இடத்துலயுமே இந்த வெளிநாட்டு பெண்மணிகள் வந்து கூடுறாங்க,
அந்த இடத்துல தான் வந்து பல சந்தேகங்கள் வலுவாக எழுகின்றன. இந்த ஸ்டெரே வந்து சோனியா காந்திக்கு மிக மிக நெருக்கமான நண்பர் அப்படின்னு பத்திரிகைகளை பல செய்திகள். அவங்க அடிக்கடி வருவாங்க, காலை மாலை சாயங்காலம் எல்லா டயத்துலையும் வந்து உட்காந்து மீட்டிங் போடுறது, பேசுறது, பார்ட்டி அந்த ஸ்டெரேயோட தான் அவங்க செய்வாங்க. அப்படி மாதிரிதான் செய்திகள்லாம் இருக்கு. ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பெண்மணிகளுடைய ஆதிக்கம் இந்தியா என்ன ஒரே ஒரு காரணம்னா, மக்களுக்கு வந்து இந்த இந்திய அரசியல் தலைவர்களுக்கு இன்னும் அந்த அடிமை புத்தி, ஆங்கிலேய வெள்ளைக்கார அடிமை புத்தி போகல. அந்த வெள்ளைத்தோளுடைய அட்ராக்ஷன், அப்சஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு விதமான நோய் அது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னும் அவங்களுக்கு போகல அப்படிங்கிறது தான் இது எடுத்துக்காட்டார். சதீஷ் சர்மாவை இந்திரா காந்தியினுடைய தொகுதியான ரேபரேலியில எம்பியா நிக்க வச்சு ஜெயிச்சார். அந்த மாதிரி இன்னைக்கு அரசியல்ல முக்கியமா யாராவது ஒரு பெரும் தலைவருடைய உற்ற நண்பரா இருந்தா போதும், டக்குன்னு நம்ம மேல வந்துடலாம் போல. அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இப்பயும் அதை தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பார்க்கலாம், எல்லாமே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அப்படிதான் பண்றாங்க. சில இதுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி செய்யாத ஒரு கட்சி, அடித்தட்டு கேடர்னு சொல்லக்கூடிய தொண்டர்களும் நல்ல பதவிக்கு வரக்கூடிய அளவு இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக தான் அப்படின்றது தெளிவா தெரியும். சரி, இது ஒரு பக்கம். ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பெண்மணிகள் இந்தியாவின் அரசியல்ல தலையை கொடுத்து பலவிதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பலவிதமான கெடுதல்களை இந்த நாட்டுக்கு உண்டாக்கியிருக்காங்க. இதுல அமெரிக்காவினுடைய உளவு ஸ்தாபனமான சிஐஏவும் அதுக்கு ஆட்டி படைக்கக்கூடிய டீப் ஸ்டேட்டும் இருக்காங்க. சில பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எதுல படிச்சேன் அப்படின்னா, ஒரு ஓப்பன் மேகசின் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து பல பர்சனல் தகவல்கள்லாம் இருக்கு. எவ்வளவு கேவலமா, இன்னைக்கு ஏதோ பெருசா அன்னை அம்மா அப்படி இப்படிலாம் பேசுறாங்க. ஆனா சாதாரணமா ஒரு நாய்க்கு வச்சிருந்த பிஸ்கெட்டை சோனியா காந்தி தன்னுடைய நாய்க்கு வைத்திருந்த பிஸ்கெட்டை தவறுதலாக மேனகா காந்தி தன்னுடைய நாய்க்கு கொடுத்ததாக வீட்டுல வந்து ஒரு பெரிய போரே நடந்ததுனா, சோனியா காந்தி கத்திருக்காங்க, ராஜீவ் காந்தி கத்திருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னு எழுதியிருக்காரு. இத்தனைக்கும் அவர் வந்து அந்த ஃபேமிலியோட க்ளோஸா இருந்திருக்காரு. ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்க பல பேர் ஏற்கனவே இருந்த பழைய நண்பர்கள் எல்லாமே விளக்கப்பட்டு புதிய நண்பர்கள் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தா, அமிதாப் பச்சன், அவருடைய மனைவி ஜெயா பச்சன், அதுக்கப்புறம் அமிதாப் பச்சனுடைய சகோதரர் அஜிதாப் பச்சன், அவருடைய மனைவி சுவிட்சர்லாந்து ரமோலா பச்சன் அப்படின்னு அவங்களும் வெளிநாட்டு. சோனியா காந்தியை பத்தி வரும்போது இந்த மாதிரி சில கேவலமான நிகழ்வுகள்லாமும் நடந்திருக்கு. இதை தவிர என்ன அப்படின்னா, அந்த எந்த அளவுக்கு வெளிநாட்டு பிரஜைகள் அவங்க இந்தியால எந்தெந்த மாதிரி ஒரு ஆளுமை செஞ்சிருக்காங்கிறதுக்கு கொட்ராச்சியை பத்தி ஒரு தகவல் ஒன்று படிச்சாங்க. கொட்ராச்சியோட மனைவி மரியா கொட்ரோச்சி ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டன் அப்படின்வாங்க, அந்த இடத்துக்கு போகும்போது மெட்டல் டிடெக்டரை வச்சு அவரை அந்த மரியா கொட்ரோச்சியை செக்அப் பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் இது பண்ணியிருக்காங்க, சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு. உடனே அவங்க குய்யோ முறையோன்னு கத்தி அந்த செக்யூரிட்டியை போட்டு அடிச்சு உதச்சு அதை பிடுங்கி எரிஞ்சு உடனே சோனியா காந்திக்கு ஃபோன் பண்ணி அவங்க இவங்களை இது பண்ணி, இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் நடந்தது. இதை தவிர இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னாக்கா உங்களுக்கே தெரியும், ஐஎன்எஸ் விக்ராந்த்ல வந்து லட்சத்தீவுக்கு சுற்றுலா மாதிரி போனதுல வந்து இவங்க எல்லாம் இந்த சோனியா காந்தியினுடைய தாய் தந்தையர் அவருடைய உறவினர்களை எல்லாம் சேர்ந்து போயிருக்காங்க. அதெல்லாம் வந்து தகாத செயல். அதெல்லாம் இன்னைக்கு ரெக்கார்ட்ல இருக்கு. ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஆளுமை. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்திரா காந்தி வந்து ஓரளவுக்கு இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா கேஜிபியினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது. அதையுமே அவங்க தன்னிச்சையா செய்யல. கேஜிபி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி அமெரிக்க உளவு ஸ்தாபனத்துல இருந்து பல பேர் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு போறாங்க, இந்திய அரசியல்ல நுழையிறாங்க, அதெல்லாம் கட்டுப்படுத்துங்கனால இந்த கொட்ரோச்சி, இந்த ரமோலா, இந்த மாதிரி பல பேரை வந்து சதீஷ் சர்மாவுடைய ஒய்ஃபான ஸ்டெரே இவங்க எல்லாரையும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க இந்திரா காந்தி காலத்துல கேஜிபியினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா இந்திரா காந்தியினுடைய இறப்புக்கு பிறகு முழுமையாக இவர்கள் எல்லாம் ஆட்சி ஆரம்பிச்சு பலவித தகாத செயல்கள், சில குற்றச்சாட்டுகள்லாம் கூட இருக்கு. இந்தியாவிலிருந்து பல விதமான கலை பொருட்கள், வெங்கல சிலை, பஞ்சலோக சிலைகள் எல்லாம் கடத்தப்பட்டு வெளிநாட்டுல விற்கப்பட்டது. அதுல வந்து சோனியா காந்தியினுடைய குடும்பம், அதாவது இத்தாலியில் இருக்கக்கூடிய குடும்பம், அவருடைய பிரதர் இன் லா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவங்க அதுல ஈடுபட்டு இருக்காங்கிறது. பட் இதெல்லாம் வந்து செய்திகளா வந்திருக்கு. யாரும் எப்படி ப்ரூவ் பண்றது என்னங்கிறத பத்தி இன்னும் தெரியல, அது எப்படி வரும் என்னங்கிறத பத்தி தெரியல. ஆக மொத்தம் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம், மிகப்பெரிய ஒரு ஆளுமை சோனியா காந்தி இந்திய அரசியல்ல செஞ்சு. அதனாலதான் நீங்க யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 20 வருஷமா அவங்க வந்து
லோக்சபா எம்பியா இருந்திருக்காங்க, இப்ப ராஜ்யசபா எம்பி வர ஆயிருக்காங்க. ராகுல் காந்தியும் எம்பி ஆயிட்டாரு, பிரியங்கா வாத்ராவும் எம்பி ஆயிருக்காங்க. ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்காரு, இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர், ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர். இத மாதிரி இந்த குடும்பம் இத பத்தி பேசினா மற்ற குடும்பங்கள்ல இல்லையா, அவன் இல்லையா, இவன் இல்லையான்னு பேசுவாங்க. நீங்க ஒரு குடும்பத்துக்குள்ள பாருங்க. அதே மாதிரி எண்ணற்ற பொது நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள், ஸ்டேடியம், பொது இடங்கள் எல்லாத்துக்கும் அவங்க பேர் தான் வைக்காது. ஆக மொத்தம் மிகப்பெரிய ஒரு ஆளுமை இருந்தது. இன்னைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் தான் இந்தியாவில் இப்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. சிஐஏனுடைய இது சார், ஒரு பெரிய விஷயமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. எப்படி ராஜீவ் காந்தி பிரதம மந்திரியா இருந்த போது நேபாள் இந்தியாவினுடைய உறவு மிக மிக மோசமாக ஆனது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்தியா ஆல்மோஸ்ட் நேபாளை இழந்து நிக்குது இன்னைக்கு தேதிக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அதை மோதி மீட்டு எடுத்துட்டு வராரு. அது அப்புறமா அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இது இன்னொரு பெண்மணி இந்தியாவில், அவங்க கூட இந்த சதீஷ் சர்மாவோட ஒய்ஃப், அதுக்கப்புறம் அமிதாப் பச்சனுடைய பிரதர் அஜிதாப் பச்சனுடைய ஒய்ஃப் ரமோலா பச்சன், இந்த மாதிரி பல பேரும், மணிசங்கர் ஐயரும் ராஜீவ் காந்திக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகும். ஆனா அவங்களுடைய ஒய்ஃப் இந்தியரா இருந்தாலும் அவங்க யூகேல வாழ்ந்து இந்தியாவுக்கு வந்தவங்க. இந்த மாதிரி வெளிநாட்டு பின்புலத்துல இருந்தவங்க தான் இந்தியாவினுடைய அரசியல்ல உள்ள நுழைஞ்சு இந்த நாட்டினுடைய பல விதத்திலையும் ஆட்டி படைச்சிருக்காங்கிறது உண்மை. இதை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு எரிஞ்சு வெளியே கொண்டு வரும். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, தயவு செஞ்சு நம்ம அடிக்கடி கேட்கறோம், ஏன் ஆக்ஷன் எடுக்க முடியல, ஏன் ஆக்ஷன் ரொம்ப டீப் ரூட்டட். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு தெரியப்படுத்தி மக்கள் தான் இதை உடைத்து எரியணும் அப்படிங்கிறது தான். இதை முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். அதாவது இது இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் எல்லாமே எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது, கனெக்ட் த டாட்ஸ், அந்த இடத்துல நிக்குது. அதான். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.